வெல்கம் டு பெரன் அண்ட் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இந்த டாபிக்ல இருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் கேட்டால் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வெலாசிட்டி அடிஷன் இன் ஒன் டைமென்ஷன் அந்த டாப்பிக்கில் எப்படி ஃபார்முலாவை ஃபார்முலேட் பண்ணுறது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கொஷின் சிஎஸ்ஐஆர் எக்ஸாமில் கேட்ட கொஷினு. இதை நம்ம வெலாசிட்டி அடிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அப்படின்னா தான் இதை நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஷினில் என்ன சொல்கிறாங்க? A spaceship moves away from the earth with a relativistic speed v. Earth எர்த்தில் இருந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் மூவ் ஆகுது. எர்த்தை விட்டு ஒரு ஸ்பேஸ்ஷிப் மூவ் ஆகுது. ஸ்பேஸ்ஷிப் அது எந்த ஸ்பீடில் மூவ் ஆகுது? விங்கிற ஸ்பீடில் மூவ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்ன? A spaceship move away from the earth with a relativistic speed v and fires a shuttlecraft in the forward direction at speed v relative to the spaceship. The spaceshipல இருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் ஃபயர் ஆகுது. ஸ்பேஸ் கிராஃப்ட் அதோட ஸ்பீட் என்ன? v. எதை பொறுத்து? இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பொறுத்து. இப்போ அந்த ஷட்டில் கிராஃப்ட்ல இருந்து ஒரு ப்ராப் லான்ச் ஆகுது. ப்ராப் அதோட ஸ்பீட் என்ன? v. எதை பொறுத்து? ஸ்பேஸ் கிராஃப்டை பொறுத்து. அப்போ கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? வாட் வில் பி த ஸ்பீட் ஆஃப் த ப்ராப் ரிலேட்டிவ் டு த எர்த். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ராப் ரிலேட்டிவ் டு எர்த். வெலாசிட்டி ஆஃப் ப்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் என்ன? இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெலாசிட்டி அடிஷன் இந்த ஃபார்முலாஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மொத்தம் 3 பாடிஸ் தேவை. இங்கே நமக்கு மொத்தம் 4 பாடிஸ் இருக்கு. எர்த், ஸ்பேஸ்ஷிப், ஸ்பேஸ் கிராஃப்ட், ப்ராப் 4 பாடிஸ் இருக்கு. ஸோ நமக்கு ப்ராபோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் தான் இருக்கு. எர்த் தான் தேவைப்படுது. இது ரெண்டுக்கும் இடையில ஸ்பேஸ்ஷிப், ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டும் ஏதாச்சும் ஒன்று நம்ம ஹைட் பண்ணிப்போம். ஸ்பேஸ்ஷிப்பை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கிறத மறந்துடுங்க. இப்போ எர்த், ஸ்பேஸ் கிராஃப்ட், ப்ராப் இது 3க்கு ஃபார்முலாவை எழுதலாம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் ப்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ப்ராப் வித் ரெஸ்பெக்ட் டு கிராஃப்ட். velocity of earth with respect to craft divided by 1 minus velocity of prop with respect to craft, velocity of earth with respect to craft divided by c square. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? velocity of spaceship, velocity of spaceship with respect to earth இது v ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது velocity of craft with respect to spaceship இது v ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது velocity of prop with respect to craft இதுவும் v. இது 3மே கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வெலாசிட்டி இந்த ஃபார்முலால velocity of prop with respect to craft அதோட வேல்யூ தெரியும். ஸோ velocity of earth with respect to craft இதோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலா கிரியேட் பண்ணணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு கிராஃப்ட் என்னவா இருக்கும்? ஸோ எர்த்துக்கு கிராஃப்ட்டுக்கு சென்டரில் என்ன இருக்கு? ஸ்பேஸ்ஷிப் இருக்கு. ஸோ மிஸ் ஆகிற ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ்ஷிப். ஸோ இங்கே ஸ்பேஸ்ஷிப்பை வச்சு ஃபார்முலாவே எழுதலாம். வெலாசிட்டி ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்ஷிப் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் கிராஃப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ்ஷிப் minus 1 minus velocity of earth with respect to spaceship, velocity of craft with respect to spaceship divided by c square. So velocity of earth with respect to spaceship
அது இங்கே கொடுத்துருக்காங்களா? இல்லை. வெலாசிட்டி ஆஃப் ஸ்பேஸ்ஷிப் வித் ரெஸ்பெக்ட் டு எர்த் தான் கொடுத்துருக்காங்க, அது வி. ஸோ அப்போ வெலாசிட்டி ஆஃப் எர்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ் கிராஃப்ட் என்னவா இருக்கும்னா மைனஸ் வியா இருக்கும். ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா அங்கே சைனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இங்கே மைனஸ் வி மைனஸ் velocity of craft with respect to spaceship கொடுத்துருக்காங்க, அது v divided by 1 minus minus v into v divided by c square equal to minus 2v divided by 1 minus into minus plus v into v square divided by c square. இதுதான் velocity of earth with respect to craft. ஸோ இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ அதை நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்ன? velocity of particle with respect to earth இதான் நம்ம கண்டுபிடிக்கணும். velocity of particle with craft minus velocity of earth with respect to craft divided by 1 minus velocity of particle with respect to craft velocity of earth with respect to craft divided by c square. ஸோ இப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் கிடைச்சிருச்சு. நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். velocity of particle with respect to craft இங்கே இருக்கு பாருங்க, இது v. இது கொஷின்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. மைனஸ் velocity of earth with respect to craft, இதை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணோம். அதோட வேல்யூ என்ன? இங்கே இருக்கு பாருங்க, மைனஸ் 2v divided by 1 minus v square divided by c square. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். இப்போ நம்ம வந்துட்டு velocity of earth with respect to spacecraft கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு velocity of particle with respect to earth அதை ஃபைண்ட் பண்ணலாம். velocity of particle with respect to earth, velocity of particle with respect to craft minus velocity of earth with respect to craft minus 1 minus vpc vec divided by c square. ஸோ ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துட்டாங்க velocity of particle with respect to craft v, velocity of earth with respect to craft இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம், அது minus 2v divided by 1 plus v square divided by c square. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 2v divided by 1 plus v squared by c square 1 plus v squared by c square கீழே 1 minus இது v, இது வந்துட்டு 2v minus 2v divided by 1 plus v squared by c square into 1 divided by c square. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் 1 plus v cube divided by c square plus 2v divided by டினாமினேட்டர்லேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 1 plus v square c square into c square, இது இங்கே போச்சுன்னா 1 plus v square divided by c square into c square. minus into minus plus 2v square. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் டிவைடட் பை 1 plus v square by c square into 1 divided by c square, இது கீழே இருக்கும். ஸோ அதே மட்டும் இங்கேயும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறம் 1 plus v square by c square இங்கே இருக்கும். a by b divided by c by d இப்படி இருந்துச்சுன்னா a by b into d by c நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது a, இது b, இது c, இது d. ஸோ அது மட்டும் இங்கே எழுதிக்கலாம் வாங்க. equal to 1 plus v cube divided by c square plus 2v divided by 1 plus v square divided by c square into 1 plus v square divided by c square into c square divided by 1 plus v square divided by c square into c square plus 2v square. ஸோ இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 plus
v cube சாரி இங்கே நம்ம வந்துட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது v இருக்குல்ல v ஸோ இங்கே வந்துட்டு v இன்ட்டு 1 v நம்ம v போட மறந்துட்டோம். ஸோ v plus v cube divided by c square plus 2v into c square divided by 1 plus v square divided 1 plus v square divided by c square into c square plus 2v square. இதாங்க நியூமரேட்டர் டினாமினேட்டர். இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஸோ வெலாசிட்டி ஆஃப் prob with respect to earth is equal to நியூமரேட்டரில் என்ன இருக்கு v plus v cube divided by c square. ஸோ இதில் வந்துட்டு v காமனாக வெளியே எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு அதை உங்களுக்கு எடுத்து எழுதிக்கிறேன். v plus v cube divided by c square plus 2 2v into c square divided by denominator என்ன இருக்கு 1 plus ஓகே 1 plus v squared by c square into c squared plus 2v square இது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மேலே நியூமரேட்டரில் பாருங்கள் v காமனாக எடுத்துட்டோம்னா 1 plus v square divided by c square plus 2 into c square இருக்கும். கீழே வந்துட்டு c square காமனாக எடுத்துக்கலாம். c square காமனாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்குது 1 plus v square divided by c square. இங்கே இருக்க c square வெளியே போயிடும். plus 2v square divided by c square. ஸோ c square கேன்சல் ஆயிரும். இங்கே 1 plus 2 3 plus v squared by c square divided by 1 plus 2v squared by c square plus v squared by c square 3v squared by c square into v. இதுதாங்க velocity of prob with respect to earth. எர்த்தோட வேல்யூ இது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சி ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்தது எப்படி இங்கே சி ஸ்கொயர் வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் சி ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஸோ சி ஸ்கொயர் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே சி ஸ்கொயர் இந்த சி ஸ்கொயர் போயிடும். ரிமைனிங் 2v square divided by c square. அதான் இந்த டேர்ம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட நம்ம காம்ப்ளிகேட்டடான சம்மு ப்ரீவியஸ் இயர் சிஎஸ்ஐஆர் நெட் ஆர் ஜாம் ஆர் ஜேடபிள்யூ அந்த எக்ஸாமில் ஏதாச்சும் கேட்ட கொஷின்ஸை வந்துட்டு எப்படி வெலாசிட்டி அடிஷனில் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த கொஷின்ஸில் சால்வ் பண்ணுற ப்ராப்ளத்தில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். நான் அதுக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். தேங்க்யூ.